ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி இப்பி மேகி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். வாங்க கைஸ் போலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கணும். இப்போ கொதிக்க வச்ச பிறகு எண்ணெய், கடுகு, தண்ணி போட்டு கொதிக்க வச்சுக்கணும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு எண்ணெய் கடுகு வேணாம்னா நீங்கள் வெறும் தண்ணி கூட காய வச்சுக்கலாம். இந்த பதத்துக்கு வந்தாலே இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்புறம் வந்து பார்க்கலாம் கைஸ். அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எத்தனை ஸ்லைஸ் ஆஃப் இப்பி போட போகிறீங்களோ இல்லை மேகி போட போகிறீங்களோ அத்தனை பேக்கெட் நீங்கள் கொட்டிக்கணும். அடுத்த ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்த ப்ராசஸ் ஒன்றும் இல்லை, அந்த ஸ்லைஸ் எடுத்து நம்ம அந்த வானலுக்குள்ளே போடத்தான் அடுத்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் உள்ள இருக்க பாதி குட்டி குட்டி இப்பீஸ் வேகாத்தெல்லாம் நம்ம எடுத்து கொட்டிக்கணும். அடுத்தது என்ன பண்ணால் நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடுத்தது வந்து கிண்டி விட்டோடனே கரண்டி அதிலே வச்சுட்டு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா சரியாக வராது. அப்படி வேகணும்னா அந்த நூடுல்ஸ் சுற்றி தண்ணியெல்லாம் ட்ராப் ஆகிருக்கணும், சுற்றி அந்த பபிள்ஸ் மாதிரி வரணும். அப்போ தான் வேகுதுன்னு அர்த்தம். இந்த பதத்துக்கு கூட இல்லை, அது சைடு ஃபுல்லாக வரணும். நான் அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம மேகி செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். எங்கள் வீட்டு கண்ணாடி இப்போ வந்து நம்ம வெந்துச்சான்னு போய் பார்ப்போம். ஆனால் எடுக்கக்கூடாது. வெந்துச்சான்னு ஜஸ்ட் ஒன்ஸ் பார்க்கணும். இன்னும் அது வேகலை, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நேரம். இப்போ இந்த பதத்துக்கு வந்தோடனே இன்னும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். முக்கியமாக இது சேஃப்டியாக தான் பண்ணணும். சைல்ட்ஸ் யாரும் அப்படியே பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ருபீஸ் வாங்கி பண்ணாதீங்க, அவ்வளோ டேஞ்சர் இது. என்னடா திடீர்னு கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டிருக்க, அதெல்லாம் நீங்கள் காமிக்கவே இல்லைன்னு நினைக்காதீங்க. அது அதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வேக வைக்கும் போது அது வந்து தென்படும். நீங்கள் அது வேகிற இதுவும் வந்தோடனே ஸ்டேஜ் வந்தோடனே தான் அது உங்களுக்கு தெரியும். சரி, நான் உங்களுக்கு செஞ்சோன்னே திருப்பியும் நல்லா கிண்டி விட்டுக்கோ.